வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். பச்சை மிளகா ஒரு 5-6 மிளகா, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், பச்சரிசி ஒரு ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல், தேங்காய் சில்லு, 1 இன்ச்சு இஞ்சி, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கிறோம். ஒரு பவுலில் கடலைப்பருப்பு, பச்சரிசி, துவரம்பருப்பு எல்லாம் ஊற போட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஓரளவு போட்டு மிக்சியில், தேங்காய் சில்லு எல்லாம், இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். மோரை தனியாக அடித்து வச்சுக்கலாம். தயிரை மோராக்கி நல்லா அடித்து வச்சுட்டு இதை மிக்சியில் தேங்காய் சில்லு எல்லாம் போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்துருச்சு. அடுத்து அந்த இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. நல்லா எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. போட்டிருக்கோம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 வத்தலை கிள்ளி போட்டு அதையும் நல்லா வதக்கி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நல்லா வதக்கி பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டு எண்ணெயில் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்குற மாதிரி நல்லா கொஞ்சம் மடங்குற மாதிரி வதக்கிட்டு அந்த மிக்சியில் அடைச்சி வச்ச கிரேவியை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்குவோம். கிரேவியை ஊற்றி நல்லா தண்ணி கலந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அந்த அடித்து வச்ச தயிரை மோரை அதில் கலந்துடணும். அந்த கிரேவி கொஞ்சம் சூடேறி பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டிட்டு அப்புறம் தயிரை மோராக்கி அடித்து வச்சுருக்கத 1 கப்பு மோரை ஊற்றிடணும். மஞ்சப்பொடி போட்டு எல்லாம் போட்டு கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு நல்லா எல்லாம் ஒன்று சேரட்டும். கொதிக்க விடாமல் அப்படியே நுரக்கட்டி வரும்போது கொதிக்காமல் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.